தம்பிக்கு நல்ல புத்திய கொடுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. ஆமாமா, என் தம்பிக்கு இருக்கிற புத்தியில பாதியாவது எங்க அப்பனுக்கும் புருஷனுக்கும் கொடுன்னு வேண்டிட்டு தான் வரேன். இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உருப்படுறதுக்கு வழி சொல்ல சொன்னா ஊதாரி மாதிரி சுத்தத்துக்கு நீயே ஒத்து ஊதுறியா? எங்கடி அவன்? நான் என்னடான்னா ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நீங்க புள்ளிக்கு அர்ச்சனை பண்றீங்களே. தூங்கும் போது திங்கும் போது தான் வீட்டுல இருக்காரு. மாமா என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்காரு? போலீஸ் ஸ்டேஷனே வந்து கை கட்டி நிக்கிற. இந்த படிப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. போயிட்டு வரேன். இவன் வெளியே கிளம்புனாலே எனக்கு ரத்த கொதிப்பு வருது. இதுல வேற நீ அவனுக்கு ரத்த கலர்ல பொட்டு வச்சு அனுப்புறியா? மாமா பேச்ச மீறி போறது அவ்வளவு நல்லது இல்ல. இவ்வளவு பணத்தை அழிச்சதுக்கு இன்னொரு ஒயில் ஷாப்பை ஏலத்துக்கு எடுத்துக்கலாம். என் புள்ள போற வேகத்தை பாருங்க. இந்த வேகம் தான் என் வயித்துல புளிய கரைக்குது. போற வேகத்துல எவன புழக்க போறான்னு தெரியல. மாமா கோபக்காரன்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் நாளைக்கு அடிதடின்னு நீங்களும் அவளும் கடைக்கு முன்னாடி வந்து கண்ண கசக்குனீங்க, ஓல்டு மங்கு உடைக்கிற மாதிரி மண்டை உடைச்சிடுவாரு. வாங்க போலாம். சார், என் பேர் ரூபா. நான் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். கிளாஸ்க்கு எப்படி போகணும்? ஏண்டி, அவனுங்க கிட்ட கேட்டா கிளாஸ் ரூமுக்கே கொண்டு போய் விட மாட்டானுங்க. ஆடி போடி, எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்ட். அவங்கதான் பொறுமையாவும் பொறுப்பாவும் பதில் சொல்லுவாங்க. இவனுங்கள்ட்ட சொன்னா கிளாஸ் ரூம் தான் காட்டுவானுங்க. அவர்கிட்ட சொன்னா கிளாஸ் ரூம் கூட்டிட்டு போய் பெஞ்சிலேயே உட்கார வச்சிருவாரு. பாத்தீங்களாடா எப்படி என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு? டேய், இனிமே இந்த ஆளை நம்ம பக்கத்துலயே வர விடக்கூடாது. பாத்தியா எப்படி எரிகிறாங்கன்னு? நீ கூட வா, நான் காட்டுறேன். மச்சான், அவன் பேர் மல்லிகாடா. நம்பர் 13, பஜனை கோவில் தெரு. ஏய், இந்த ஊர்ல அவங்க அப்பனே தெரியாத ஆளே கிடையாதுடா. எனக்கு தெரியாத அந்த விஐபி யாரு? அவன் தான் இந்த ஊர் வெட்டியான். டால்னா கடைக்கார நீயே வந்துட்ட. ஒயின் ஷாப் போன எங்கடா காணோம்? ஹாய்டா. என்னடா மச்சான் லேட் இன்னைக்கு? நீ வேற. எங்க அப்பா காலேஜ் போவேனா கடைக்கு போன கைமன் கத்துறான்டா. கலவையெல்லாம் கரெக்டா கலந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். அம்மா, நீ ஒண்ணும் கோவிலுக்கு வரல, கோ எஜுகேஷன் காலேஜுக்கு வந்திருக்கமா? தெரியும். தெரிஞ்சுமா இப்படி வந்திருக்க? இப்படி வராம வேற எப்படி வர்றது? இந்த காலேஜுக்கு வர பொண்ணு அடக்குடக்கமா வரக்கூடாது, மாடர்னா இருக்கணும். போ போ, நேரா வீட்டுக்கு போற. மாடர்ன் ட்ரெஸ்ஸோட காலேஜுக்கு வர. மச்சான், முதல் நாள் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதனாலடா. இப்போ ஓகேவா? ஆமா, உனக்கு என்ன ஜோதியா நினைப்பா? என்ன இப்படி மாடர்னா இருக்க சொல்லிட்டு நீங்க இப்படி பட்டிக்காட்டுனா இருந்தா என்ன அர்த்தம்? இது ஒரு ஜீன்ஸ், இது ஒரு ஷூ, இது ஒரு சட்டை. நாளைக்கு இதோட வந்தீங்க அவ்வளவுதான். நாளைக்கு நான் ஊசியோட வந்து உங்க காதை குத்தி தோடு மாட்டுறேன். வரட்டு மழக்கண்ணா. மச்சான், நல்லா விளைஞ்ச கட்டையா இருக்குடா. அண்ணன் அண்ணாமலை வாழ்க! அண்ணன் அண்ணாமலை வாழ்க! அண்ணன் அண்ணாமலை வாழ்க! ஏன்னா வச்சு வச்சு அழுகுறீங்க? இந்த தமிழ்நாட்டு ஜனங்களை நினைச்சுதானே அழுதுகிட்டு இருக்கேன். அண்ணா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருங்கண்ணே. டேய், நான் ஜெயிச்சா கூட சுருட்ட போதெல்லாம் நீதானே. உன்னை வெளியே அமிச்சிடலான்னு பார்த்தா சென்டிமெண்டா நீ என் பக்கத்துல இருந்தாதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன். அதை நினைச்சுதானே அழுதுகிட்டு இருக்க. என்னன்னா இதெல்லாம் போய் நான் எங்க ஜெயிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு ஜனங்கிட்ட ஏகப்பட்ட வாக்குறுதி அள்ளி விட்டேனடா. இப்ப ஜெயிக்க வச்சுட்டான்ல, அந்த வாக்குறுதெல்லாம் எப்படி நிறைவேற்றுறது? ஜனங்க தானே சொன்னீங்க, அவங்க எங்க ஞாபகம் வச்சு போறாங்க. விடுங்க. டேய், தமிழ்நாட்டு ஜனங்கிட்ட இருக்க ஒரே ஒரு சொத்து ஞாபகம் மறதிதான். அந்த ஒன்ன வச்சுதானடா நம்மள மாதிரி அரசியல்வாதிகளை பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். மாவையோட வராதுங்களே, என்ன நோக்கி வராம தெரியுது. ஏண்டா, நேத்து வரைக்கும் திண்ணையில உட்கார்ந்துட்டு பரதேசி மாதிரி போற வரவனை எல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருந்தேன்னு ஒருத்தனாவது என்ன சட்டை பண்ணீங்களாடா? இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு தார தப்படியோட வாழ்த்து வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துலடா நியாயம்? என்னென்ன பண்ண சொல்றீங்க? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த தமிழ்நாட்டு ஜனங்களோட தலையெழுத்து அது மாதிரி. போடு. ஏது மாலை கடன் வாங்கினியா? ஆமாங்கண்ணே.
உன் வேலையா? அதானே அரசியல். சார் ஐயா வராரு. ஐயா ஐயாண்ணா எந்த ஐயா ஐயா? என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க? ஓ இல்ல, ஊருக்கு ஊரு தெரு தெரு எல்லாரும் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க எத்தனை பேர் தான் ஐயான்னு கூப்பிடுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா பெரியார் ஐயா தான். உங்க பேரு ஐயா தானா? தம்பி ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தம்பி, எங்க சாதி எனக்கு கொடுத்த பட்ட பேர் தான் அந்த குச்சி கொளுத்திங்கிறது. சில பேர் குச்சி கொளுத்துனாங்கன்னா அந்த குச்சி கூட எரியாது. ஆனா நான் கொளுத்துனேன்னா குடிசையா எரியும். இல்ல, எல்லாரும் படிச்சு பட்டம் வாங்குவாங்க, நீங்க பத்த வச்சே பட்டம் வாங்குறீங்க. பரவாயில்ல. வந்த விஷயம், வர 12ஆம் தேதி எங்க ஜாதி சார்பா ஒரு பேரணி நடத்த போறோம். அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வேணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஓ தாராளமா. எங்க ஜாதிக்காரர்களுக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து போடுங்கன்னு மந்திரிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவரு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு இங்க அனுப்பிச்சிட்டாரு. தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். உங்க ஊர்வலத்துல கல் எறிறது, கண்ணாடி உடைக்கிறது, பஸ்ஸை கொளுத்துறது, மரத்தை வெட்டுறது, முடிஞ்சா மனுஷனையே வெட்டுறது, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காதுன்னு இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அது எப்படி தம்பி? இப்ப பஸ் மறியல், கல்வீச்சு 4 பேர் காயம், துப்பாக்கி சூட்ல 10 பேர் பாலி, இப்படி பரபரப்பான செய்தி வந்தா தானே எங்க ஜாதி பத்தி ஊர் உலகம் தெரியும். பஸ் எரிச்சு 10 பேரை சுட்டு உங்க ஜாதிக்கு பேர் வரணும்னா அது நான் இந்த சீட்ல இருக்க வரைக்கும் நடக்காது. தம்பி, என் பவர் உனக்கு தெரியாது. உண்மையான காக்கி சட்டக்கார எவன் பவருக்கும் பயப்பட மாட்டான், நீங்க கொடுக்கிற கவருக்கும் மயங்க மாட்டான். அப்ப உங்க ஜாதிக்கு அப்படிதான். எதியா ஜாதி? என் ஜாதி என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே. நான் காக்கி சட்ட ஜாதி. நான் உங்களை மாதிரி ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணா போதும். இந்த ஊர்ல எவ கழுத்துலயும் தங்கம் இருக்காது, எவன் சட்டையிலையும் பாக்கெட் இருக்காது, மொத்தத்துல எவளுக்கும் கற்பே இருக்காது. போதுமா? புதுசா காக்கி சட்டை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அதான் இந்த சீட்ல உட்கார்ந்த உடனே இவ்வளவு துள்ளுறீங்க. உங்களை இந்த சீட்ல இருந்து கிளப்புறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ராமசாமி, எல்லா போலீஸ்கார மாதிரி நானும் ஆடக்கூடாதுக்காக தான் என் பேருக்கு முன்னாடி எங்க அப்பா பேர் வச்சிருக்கேன்டா. பாரா, அலெக்ஸ் பாண்டியன். இன்னொரு தடவை ஐயான்னு சொல்லிட்டு இந்த அலெக்ஸ் பாண்டியன் பக்கம் வந்த முட்டிக்கு கீழே இல்ல, நெஞ்சிலே சுற்றுவேன். போயிடு. Get out! நான் அப்பவே சொன்னேன், தம்பி கோவம் வர மாதிரி பேசாதீங்க. இப்ப துப்பாக்கி தூக்கி காமிக்குது. வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஓ ஏய், இது உங்க அப்பா வீட்டு ரோடா? பிரேக் போடல, மோதி மூளைகள் எல்லாம் செதறி இருக்கும். ஆமா சார், எங்களுக்கு மூளை இருக்கு, செதறுது. ஆனா உங்களுக்கு? டேய், மரியாதை பேசு. மிஸ்டர், 4 வீலர்ல வந்தா ரோடு உனக்கு சொந்தமா? வந்தவா கார்ல வர்றது முக்கியம் இல்ல, முதல்ல ஹார்ன் அடிக்க கத்துக்கணும். டேய் லொல்லு பேசுன, அப்புறம் நிக்க வச்சு கார் மேல ஏத்திட்டு போயிருவேன். ஆமா, காலேஜ்ல படிச்சா கவர்மெண்ட் ரோட்லாம் உங்களுக்கே சொந்தமா? ஹலோ, இப்ப என்னங்கிற? மரியாதையா போங்க. டேய் பருப்பு, அதே தாண்டா நாங்களும் சொல்றோம். நீ இப்ப மூடிட்டு போல பஞ்சர் போட்டுருவான். பஞ்சரு காருக்கு இல்ல, உன் மூஞ்சிக்கு. யார் மூஞ்சிக்கு யார் பஞ்சர் போடுறாங்கன்னு போக போக பாக்கலாம். டேய், அண்ணன் மேட்ச் பிக்ஸ் பண்ணிட்டு டேட்டை பிக்ஸ் பண்ண போறாரா? பிள்ளையாரப்பா, நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் எந்தவித பிரச்சனையும் இல்லாம எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு தான். ஒயின் ஷாப்ல இருந்து பாட்டிலோட வந்தது இல்லாம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு காலேஜ்க்கு போறானே, இவனெல்லாம் அந்த கடவுள் தான் திருத்தணும். மச்சான், நம்ம என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மனசுல பதியவே மாட்டேங்குது மச்சான். ஃபிகர்களுக்கு மட்டும் எப்படா பதியுது? தெரியலையேடா. என்னடா மச்சான், சிகரெட் பத்த வைக்கல? சிகரெட் பிடிக்கும் போது ரூபா வந்தா வச்சுக்கோ, பாதி அவ பிடிங்கிட்டு போயிடுவா. ஏய், என்னடா சிரிக்கிற? அந்த ரூபாவால நான் ரூபா இல்லாம அலைஞ்சது எனக்கு தாண்டா தெரியும். படத்துக்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லடா. இருங்கடா, எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கிறேன். எனக்கு கட்டிங் சேர்த்து வாங்கிடா. வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புங்கடா. இந்தடா மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். இந்த மச்சான். தேங்க்ஸ்டா. பாக்கலாம். ஓகே, பாய்டா. பாய்டா. என்னடா மச்சான், கட்டிங் தெரிச்சா? வா வா. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கடா. எங்கயாவது போலாமா? எங்க வேணாலும் போலாம்.
பெத்தவங்களும் மத்தவங்களும் சொல்லாத இவ சொல்லிட்டாலேன்னு கொஞ்சம் சபலப்பட்ட மச்சான். என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ரூபா பெட்ரோலும் திந்துருச்சு, கையில இருந்த காசும் திந்துருச்சு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு உனக்கு Please வீட்டுக்கு stop. டிராப் பண்ணிடுவேன். அடிப்பாது. மச்சான் அதுக்கு அவன் என்னடா சொன்னா? டேய் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்காம பக்கத்துல வந்த கார்ல லிஃப்ட் கேட்டு போயிட்டாடா. அப்புறம் நான் போட்டிருந்த பேண்ட் செட்டோட பெட்ரோல் அத வண்டியை 10 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தேன்டா. அவன் கதையை கேட்டு நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவளால எனக்கு ஏற்பட்டுச்சு. சம்பளம் வாங்கின அன்னைக்கு சம்பள கவரை பார்த்தாவ 1000, 1100, 1200, 1300. ஹே, நீ ரொம்ப அழகா இருக்க. சோ ஸ்வீட். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? இது எனக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன். சரி, அதை விடுங்க, எங்கேயாவது போலாமா? போலாமே. எங்க வீட்டை தவிர எங்க வேணாலும் நாளடி. சபலப்பட்டு விட்ட. அப்புறம் சார் பக்கத்துல இருந்த ரூபாவையும் காணா, பர்சு கொடுத்த ரூபாயையும் காணோம். இந்த விஷயம் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச விபரீதமாயிருமோன்னு வீட்டுக்கும் போக முடியாம ரோட்டுக்கும் போக முடியாம காலேஜுக்குள்ளே அல்லாடிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் யாராவது பெரிய மனசு பண்ணி 5 வட்டிக்கோ கந்து வட்டிக்கோ ஒரு 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்களேன். ப்ளீஸ். என்னடா யோசிக்கிறீங்க? உங்களை விட்டா இருக்க வேற யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போகல. என் பொண்டாரு கரகாட்டம் அடிப்படுவாளா? கரகாட்டம் அடிப்படுவா. என்னடா பண்றது? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சீக்கிரம் முடிவு கட்டுங்கப்பா. இல்லன்னா என் பொண்டாட்டி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் நான் திருவோட்ட சொன்னப்பா. உன் கூட குடும்பம் நடத்துறது வேற, எங்க அம்மா வீட்லயே போய் வாழ. வேலை செய்யறது சம்பளம் தான். நான் என்ன பண்றது? சம்பளத்தை நீயே வச்சுக்க. நான் சொல்ல வச்சுக்கல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்பி வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன்.